வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். சமீபத்துல ஒரு பயங்கரமான சம்பவம், அதுவும் டிஜிபி அலுவலகத்துக்கு வெளியிலேயே அவ்வளோ க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில நடந்திருக்கு. உங்களுக்குலாம் நான் எதை பத்தி சொல்றேன்னு கண்டிப்பா தெரியும். திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விசிகே ஒர்க்கர்ஸ், விசிகே ஆதரவாளர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒர்க்கர்ஸா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது இப்போ வரைக்கும். அப்படின்னு தான் சொல்லப்பட்டு இருக்கு. அவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க, செருப்பால அடிச்சிருக்காங்க, அங்கேயே திருமாவளவன் அவர்கள் வாழ்க அப்படின்லாம் கத்திருக்காங்க. ஸோ அது டெஃபினட்டா விசிகே ஆதரவாளர்கள் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்கோர்ஸ் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் பதிலுக்கு அட்டாக் பண்ணியிருக்காரு. அவரு சும்மா இருக்கக்கூடிய ஆள் இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் பதிலுக்கு அட்டாக் பண்ணியிருக்காரு. இது பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, சினிமால வர ஃபைட் மாதிரி. ஆனா நிஜத்துல நடந்திருக்கு அவுட் சைட் டிஜிபி ஆபீஸ். அப்போ அங்க இருக்கிற காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எனக்கு இதுதாங்க கேள்வி. இவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை, இவரு அவங்களை இன்சல்ட் பண்றது, அவங்க இவரை இன்சல்ட் பண்றது, அதுக்குள்ள எல்லாம் நான் போக விரும்பல. அது அவங்க பிரச்சனை, அதுக்குள்ள நான் சத்தியமா போக விரும்பல. ஆனா வாட் வாஸ் த போலீஸ் டூயிங்? ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு வெளியே இவ்வளோ பெரிய சண்டை நடக்குதுன்னா வேர் இஸ் லா அண்ட் ஆர்டர் இன் தமிழ்நாடு? இந்த கேள்வியை தான் நான் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கேன். சட்ட ஒழுங்குன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா தமிழ்நாட்டுல? ஏன்னா ஒரு போலீஸ் உடனே அதை சார்ட் அவுட் பண்ண மாதிரி நீங்க எல்லாரும் அந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. யாராவது போலீஸ் உடனே சார்ட் அவுட் பண்ணாங்களா? இல்ல இம்மீடியட்டா அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கப்பட்டுதா? இப்ப திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த சைட்ல இருக்கிறவங்க புகார் கொடுத்திருக்காங்க, இவரு புகார் கொடுத்திருக்காரு, என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு. பட் சம்பவம் நடந்த போது வேர் வாஸ் த போலீஸ்? இந்த சானிட்டரி ஒர்க்கர் ஸ்ட்ரைக் நடந்த போதே நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை கவனிச்சோம். திரு திருமாவளவன் ஐயா அவர்கள் ஒரு வார்த்தை பேசல, சப்போர்ட் பண்ணல. அங்க இருக்கிற அத்தனை பேரும் அதை பற்றி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க, கோவத்தை தெரிவிச்சாங்க, வருத்தத்தை தெரிவிச்சாங்க. பட் அதுக்கப்புறமும் அவர்கிட்ட இருந்து எந்த விதமான சப்போர்ட்டோ ரெஸ்பான்ஸோ ஒண்ணுமே நடக்கல. எனக்கு அது ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா மதுவிலக்கு போராட்டம் அப்படின்னு ஒரு மேடையெல்லாம் வச்சு பேசி அதெல்லாம் பண்ணவரு எப்படி சானிட்டரி ஒர்க்கர்ஸ் விஷயத்துல தலையிடவே இல்லைங்கிறது நிஜமாவே ஷாக்கிங். ஏன்னா நிஜமா எனக்கு திருமாவளவன் ஐயா மேல பர்சனலி ஐ ஹேவ் a lot of respect. ஏன்னா அவர் எப்போதுமே உண்மையா பாக்குறவரு, பேசுறவரு. அப்படிங்கறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. திருமாவளவன் ஐயா, நீங்க ஒரு மக்களுடைய பிரதிநிதி, யுவர் an MP. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்க சானிட்டரி ஒர்க்கர்ஸ் விஷயத்துல வாயே திறக்கலங்கிறது எனக்கு வியப்பா இருக்கிற இந்த நேரத்துல இப்ப பார்த்தா இந்த சம்பவமும் உங்களை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு. அங்க செருப்பால் அடிச்சுட்டு போனவன் உங்க பேரை சொல்லி வாழ்கன்னு சொல்லிட்டு தான் கிளம்பிருக்காங்க. சோ எனக்கு இது விஷயமாவும் நீங்க இன்னும் ஒண்ணுமே பேசல, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. எங்க முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலையிலேருந்து எங்க கட்சியில இருக்கிற அத்தனை பேரும் இதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. பட் நீங்க ஒண்ணுமே பேசல, எதுவுமே நீங்க பேசல. ஃபார் அகேன்ஸ்ட், நியூட்ரல், அதெல்லாம் விடுங்க, எதுவுமே பேசல. எனக்கு எப்படி நீங்க பீயிங் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள், நீங்க ஆஃப் ஆல் பீப்புள், ஏன்னா நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா உடனே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். ஆனா நீங்க ஏன் இன்னும் ஒண்ணுமே பேசலங்கிறது எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஷாக்கிங். அண்ட் ஆஃப்கோர்ஸ் லா அண்ட் ஆர்டர் கம்ஸ் டைரக்ட்லி அண்டர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். அவர் இப்பதான் அவருடைய பயணங்கள்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்திருக்காரு. ஸோ முதல்வர் அவர்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா பாவம் உள்ள வந்த உடனேமே அதெல்லாம் ஒரே ஓடிக்கிட்டு இருந்தது. குடும்பத்துல அவரு தங்கச்சிக்கு கை கொடுக்காம இக்னோர் பண்ணிட்டு பிள்ளைக்கு கை கொடுத்துட்டாரு ரிசீவ் பண்ண வந்த போது அப்படின்லாம் வீடியோஸ்லாம் ஆல் ஓவர் த இன்டர்நெட் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில தான் இந்த ஒரு அற்புதம் நடக்கும். பிரஸ் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அடுத்த கேள்விக்கு பதில் அப்படின்னு எல்லாம் முதல்வர் சொல்லுவாரு. இந்த அற்புதம், அபூர்வமான நிகழ்வுகள்லாம் தமிழ்நாட்டில தான் நடக்கும். மாநிலத்துல தலைமை பொறுப்புல இருக்கிறவரா அந்த பொறுப்புல இருக்கிறவங்க சந்திக்கும் போது பிசினஸ் தாண்டி
இந்த உறவு வலிமையாகுது. அதுதான் முக்கியம். அதே போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா, அடுத்த கேள்வி பதில் ஏற்கனவே தமிழ்நாட்டுல நிறுவனங்கள் இருந்தாலும் அவங்க புதிய திட்டங்களை, ஏன்னா அது தமிழ்நாட்டுல எப்படி என்னங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால ஐயா ஒருவேளை இன்னும் ஊர்ல இருந்து வந்த அந்த களைப்புல இருக்காரா, ஜெட்லாகா என்னன்னு தெரியல. பட் மறுபடியும் நான் மாண்புமிகு முதலமைச்சரை கேட்டுக்கிறது இதுதான், லா அண்ட் ஆர்டர் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது ஆம்ஸ்ட்ராங் உடைய மரணத்திலேந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுலன்னு பல பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கும் இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி ஒரு தலைவருக்கு இந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் இல்லாம பிரச்சனைகள் வருது. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டார், திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்கப்பட்டிருக்காரு. இந்த அளவுக்கு அவங்களுக்கே நடக்குதுன்னா பொதுமக்களுக்கு தமிழ்நாட்டுல என்ன பாதுகாப்பு? ஆஸ் அ வுமன், ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு, நான் இந்த கேள்வியை திரும்பி திரும்பி கேட்கிறேன். பொதுமக்களுக்கு தமிழ்நாட்டுல என்ன பாதுகாப்பு? இதுதான் நீங்க சொல்ற சமூக நீதி, சட்ட ஒழுங்கு, திராவிடியன் மாடல், தமிழ்நாடு நம்பர் ஒன் ஸ்டேட் இன் வாட்? ஐயோ சாரி, ஏ சர்டிபிகேட் பிரச்சனை எல்லாம் அப்படியே அமுக்கப்பட்டுருச்சு இல்லையா? ஆனா இப்போ ஒரு அருமையான படம் வெளியே வந்திருக்குங்களே, யூஏ சர்டிபிகேட் கொடுத்து. பட் அதை பத்தி நான் இந்த வீடியோல பேசல, பிகாஸ் ஐ எம் அ குட் கேர்ள். வணக்கம், பாரத் மாதா கி ஜெய்.